என்னக்கா வேண்டியிருக்க? ஆபரேஷன் நல்லபடியா முடியணும், அம்மாக்கு சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ ஜெயலட்சுமிய பத்திரமா என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு எங்க அம்மாவை இனிமே நல்லபடியா பாத்துக்குவேன்னு வேண்டிக்கிட்டேன். நீ என்னென்ன வேண்டிக்கிட்ட? வேண்டலடா, எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். மரியாதைய காப்பாத்தி கொடுன்னு சொல்லியிருக்கேன். அழுகாதடா, அழுகாதம்மா சார். அம்மாக்கு ஒன்னும் ஆகாதடா. ஜெயலட்சுமி எப்படி இருக்கா? அவ சரியாடுவல? அவ ஏதாவது பேசினாளா? மாமா டாக்டர் சொல்லுவாரு மாமா. டாக்டர், என் மனைவி எப்படி இருக்கா? அந்த பிளட் கிளாட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு, நத்திங் டு வரி. டாக்டர், நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? முடியாதுமா, நாளைக்கு காலையில வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கணும். வேற ஏதாச்சும் பிரச்சனையா டாக்டர்? எதுக்கிட்ட எங்க மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது சொல்லி தொலைய. மா, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பேசாம இருங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. என்ன ஐசு? மாமா, நான் சொல்றதை விட டாக்டர் சொன்னா சரியா இருக்கும். சார், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆக்சிடென்டான அதிர்ச்சியிலிருந்து அவங்க இன்னும் மீண்டு வரல. கிட்டத்தட்ட கோமால தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அம்மா, நடராஜன் சார், பதட்டப்படாதீங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அவங்க சுகர் பேஷண்ட் வேற, ஏகப்பட்ட பிளட் லாஸ், தலையில மேஜர் ஆபரேஷன், கையில வேற சின்ன பிராக்சர். இதெல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டதே பெரிய விஷயம். ஸோ இந்த கோமா கூட ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆக்சிடென்ட் நடந்ததை அவங்க கடந்து வர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவங்களா கண்ணை திறக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். கண் திறக்க எத்தனை நாள் வேணாலும் ஆகும்.
எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டோம். இனி கடவுள் கையில் தான் இருக்கு. பை காட் கிரேஸ். டாக்டர் மனசை தேத்திக்கிங்க நடராஜ். வாங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் அப்பா அப்பா ஒண்ணும் இல்லப்பா. அப்பா அழாதீங்கப்பா. ஷோபா அழுகாத. இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்காதனே. அதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்கவே கூடாது. என் மகனி பெரிய வைராக்கியசாலி. அவன் கண்ணு முடிச்சு வந்துருவானே. முடிக்கணும். அவ கண்டிப்பா முடிக்கணும். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவதான் ஒரே வெளிச்சம். அவ கண்டிப்பா கண்ணை திறக்கணும். என்னாச்சு? இப்படி உட்காந்துருக்கீங்க? ஓ ஓ நேத்து என்ன அச்சிங்களே? அப்பா அதெல்லாம் நேத்தே மறந்துட்டப்பா. அப்பதான் சொன்னாங்கல்ல, அதோட அந்த விஷயத்த மறந்துட்டேன். எதுவுமே மனசுல இல்லப்பா. ஆமா, அடி வாங்கின நானே மறந்துட்டேன். என்னங்க நீங்க ஏப்பா இன்னும் மறக்கல? என்னங்க சொல்லுப்பா. அவ்வளவு பாசமா? ஏங்க நீங்க வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏய், அப்புறம் நான் எப்ப பேசுறது? ஏய், எனக்கு எங்க அப்பாவுக்கு 1000 இருக்கும். நடுவில் நீ எல்லாம் எதுக்கு வர? போ பா, வாங்க போலாம். ஏய் பாருப்பா, இவ்வளோ விட்ரி. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டுருக்க மாட்டீங்க நான் அச்ச வருத்தத்துல. வாங்க வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க உள்ள போலாம். ஏய் கையை எடு. உன்னை உள்ள போ சொன்ன. உள்ள போ. ஓ நீங்களும் வாங்க உள்ள போலாம். ஏய் வாங்க. வத்தி ஆனா உன உள்ள வாங்கன்ட்டு அடிச்சிட்டாரு நேத்து. அதனால ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காரு. நான் புள்ளையா அவர்கிட்ட என்னன்னு பாசமா கேட்க வேணா? என்ன ஒண்ணும் கேட்க வேணாம், நானே சொல்றேன். வாங்க. நீ சொல்றியா? வாங்க சொல்றேன். வா. என்னப்பா இது? வெளியில போன வாங்க. நான் உன்னை உள்ள கூப்பிடுறேன். நான் ஒரு பெரிய மனுஷன். உள்ள பேசிக்கலாம். வாங்க. மரியாதையே தர மாட்டேங்கிறீங்க. ஏய் என்னடி இழுகுற? அது வாங்க. அவரு ஏய் விடுறி. என்ன சொல்றேன்னா? உங்க அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அத்தையா? எனக்கு எதிரி அத்தை. பைத்தியம். எனக்கு கார்த்தியோட அம்மா ஜெயலட்சுமிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஓ அப்போ அதுக்கு எதுக்கு இவர் இப்படி சோகமா உட்காந்துருக்கணும்? செத்து இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க. அதான் சாவலியே. எனக்கு வாங்க. சாப்பிட்டோம் அதுங்களாம். வாங்க. நாங்க கேஸ் வாங்குறது அது மிச்சமாகும்ல.
ஓகே டாக்டர் அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? ம்ஹும். என்ன டாக்டர் காலையில கண்ணு முழிச்சுறாங்க எல்லாம் சரியாயிரும்னு சொன்னீங்க. அது ஆக்சிடென்ட் ஆன ஷாக்ல டெம்பரரி கோமா தான் நினைச்சோம். பட் இது ரொம்ப கிரிட்டிக்கலா தெரியுது. என்ன டாக்டர்? டாக்டர் என்ன சொல்றீங்க? உசிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னீங்களே. இப்பவும் சொல்றேன், ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். பட் கோமால இருந்து வெளியில வரலன்னு தான் சொல்றேன். டாக்டர் எங்க அம்மா பழையபடி என்கிட்ட பேசாதா? என்ன திட்டி நீ கூட சண்டை போடாதா? பேசுவாங்க, பேசணும். ஆனா அது எங்க ட்ரீட்மெண்ட்னால மட்டும் நடக்காது. நீங்களும் கோஆபரேட் பண்ணணும். என்ன பண்ணணும் டாக்டர்? ஐஸ்வர்யா, நான் உள்ள சொன்ன பேஷண்ட்டை பத்தி உங்ககிட்ட அதை அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே? சரிங்க டாக்டர். ஐசன் டாக்டர் என்ன சொன்னாரு? அது ஐஸ்வர்யா, நாமளா என்ன செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு? மாமா அது இங்க எல்லாரும் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கா, நீ வார்த்தை விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கியா? என்ன பண்ணணும்ங்கறத பத்தி சொல்லி தர. இருங்க, கொஞ்சம் பொறுமையா கேட்போம். ஐசா நீ சொல்லு. அத்தையோட மெமரி ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆன அந்த செகண்ட்ல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பிரெயின் அவங்கள கோமா ஸ்டேஜ்ல வச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்ல. அவங்க சரியாயிட்டாங்கன்னு அவங்க நம்பணும். அதுக்கு அவங்க ஞாபகங்களை நாம தான் கிளறி விடணும். தூக்கத்துல இருந்து எந்திரிக்க ஒரு வேக்கப் கால் பண்ணுவோம்ல, ஆமா, நாம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட போய் பேசணும். அப்ப யார் மூலமா வேணாலும் அவங்க கண் முழிக்கலாம். சரி ஐசா. இது ஒண்ணுதான் இப்போதைக்கு ஒரே வழி மாமா. இப்படி தானே இப்ப நான் பேசுற பேச்சல மதனி எப்படி எந்திரிச்சு உட்காராங்கன்னு பாரு. நீ தள்ளுப்ல. அம்மா மாமா என்ன பிள? முக்கியமான விஷயம், பாசிட்டிவா மட்டும் பேச. நாம நினைச்ச மாதிரியே அம்மாவும் பொண்ணும் கிளம்பிட்டாளுங்க. அச்சச்சோ, இந்த நேரம் பார்த்து கிழவி வேற ஜோசியம் பார்க்க போயிட்டாளே. மொத்த குடும்பத்தையும் தனித்தனி தீவா மாத்தலான்னா அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? இவங்களை எப்படி தடுக்கிறது? அம்மா வா வா வா. வீட்ல அப்பா அண்ணன் பாட்டி யாருமே இல்ல. நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம். இங்க பாரு, வெளியே போனவங்க திரும்ப வரதுக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடலாம். சரியா? ஜெயலட்சுமி நிலைமை என்னன்னு தெரியாம எப்படி சீக்கிரம் வர்றது? அம்மா சித்ரா. மாமா உட்காருங்க மாமா. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. தெரியலையே.
அப்பா என்னடா கோர்ட்டுக்கு போலையா? போனேன்டா, மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தது, அதான் திரும்பி வந்துட்டேன். ஓ ஓகே. ஆமா, நீயே ஒரு மாதிரி பதட்டமா இருக்க. நானா? சச்சே, அதெல்லாம் இல்லப்பா. ஐயோ, இவ வேற பார்த்துட்டாளா? என் புருஷனை சமாளிக்கிறதே பெரும்பாடு. இவ வேற கிளவி கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டா அம்பிட்டு தான். மாமா காஃபி. அப்பா, ஒரு சின்ன விஷயம் சொன்னா கோவப்படக்கூடாது. கோவப்படல, சொல்லுமா. அது வந்துப்பா, நானும் அம்மாவும் கொஞ்சம் இல்ல, வெளியில சும்மா நம்ம கோவில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. கோயிலுக்கு தானே, போயிட்டு வாங்க. அதுக்கு எதுக்கு பெர்மிஷன்? இல்லப்பா, பாட்டி தான் வெளியே எங்கேயும் போக கூடாது. நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. சரி அம்மா, டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாமிய பார்த்துட்டு வந்துடலாம். எங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம். ரொம்ப நேரம் சாமி பக்கத்துல இருந்துடாதீங்க, சீக்கிரம் வந்துடுங்க. கோவில்லே இருந்துடாத, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். கிளம்புங்க. வா வா வா. அத்தை ஒரு நிமிஷம், நானும் வந்துடுறேன். அண்ணி, இன்னைக்கு நீங்களும் கோயிலுக்கு வரணுமா? ஆமா ஜோதி, நல்ல நாள், நிறைஞ்ச பௌர்ணமி வேற. இன்னைக்கு கோயில் போகணும்ல. அது தர்மா மதியம் சாப்பாட்டுக்கு வரும்போது யாரும் இல்லைன்னா கோவிப்பான். இன்னைக்கு அவர் லேட்டா தான் வருவாரு, நான் பேசிட்டேன். விட மாட்டாங்க போல. சித்ரா, வீட்டுல பொம்பளைங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும், நீ இரு. ஜோதி, நீ அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு. தேங்க்யூப்பா. அம்மா வா வா வா. கையும் களவுமா கிழவி கிட்ட 2 பேரையும் மாட்ட வைக்க வாய்ப்பு கிடைச்சது. வக்கீல் வந்து கெடுத்தாப்லையே.